amount of money in the account every year when rupees 10,000 is deposited at compound interest at 8% per annum. Every year rupees 10,000 தான் போடுறாங்க அக்கௌண்ட்டில் 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடுறாங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8%ன்னு கொடுத்துருக்குல்ல, இதை வச்சு நம்ம ஒரு சீரீஸ் எழுத முடியுதான்னு பார்க்கணும். வித் த இனிஷியல் வேல்யூ 10,000 அமௌண்ட் இன் தி அக்கௌண்ட். rupees 10,000. Rate of interest 8% per annum. Compound interest கான amount formula amount equal to principal into 1 plus rate of interest by 100 into time. P is the principal, that is the initial amount 10,000 rupees. R is the rate of interest. T is the time in years or months. Okay, நமக்கு year தான், நம்ம annum தான் கொடுத்துருக்காங்க 8% per annumனு. ஸோ இயர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி இயர் எப்படி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபார் ஃபஸ்ட் இயர் amount equal to principal is 10,000 into 1 plus R rate of interest is 8, time is 1 year. First year நால 1. 100 plus 8, 108 by 100. Power 1ன்றனால சேஞ்ச் எதுவும் இல்லை. ஸோ 2 zeros கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆன்சர்? 108,000. இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட் இயர் எண்டில் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து ஃபஸ்ட் இயர் எண்டில் 10,800 ஆயிருக்கு. ஸோ ஃபார் செகண்ட் இயர் இந்த இதில் 2 போட்டுக்க வேண்டியதான். டைமில் 2 போட்டு கேல்குலேட் பண்ணணும். அமௌண்ட் ஈக்குவல் டு அதே 10,000 into 1 plus rate of interest by 100 into time is 2 years. Again 108 by 100 வரும். the whole squared வந்துரும். இப்போ 10,000 இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபோர் ஜீரோஸ்க்கு 4 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போது rupees 11,664 வருது அமௌண்ட். அடுத்து தேர்ட் இயருக்கு என்னன்றதை கேல்குலேட் பண்ணணும். ஃபார் தேர்ட் இயர் அமௌண்ட் ஈக்குவல் டு 10,000 into 1 plus 8 by 100 the whole cube. டைம் இன் இயர்ஸ் இஸ் 3. ஸோ 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ இது என்ன வந்துடும்? 108 by 100 the whole cubeன்னு ஆகும். by 100 the whole cube. இந்த 108ல இன்னொரு 108 போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே 10,000 into 108 the whole cubeன்றது இந்த நம்பர் 1259712. கீழே 6 zeros வந்துடும். 6 zeros-ல 4 zeros வந்து இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 2 zeros இருக்குது. அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இந்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 2 decimal places தள்ளி புள்ளி வைக்கணும். ஈக்குவல் டு 12,597.12 rupees. இது வந்து தேர்ட் இயரோட எண்டில். the series is ஃபஸ்ட்டு 10,000, அடுத்து 10,800, அடுத்த அமௌண்ட் இந்த அமௌண்ட். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் rupees. இப்படியே போகுது. இப்போ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் கேல்குலேட் பண்ணணும். அப்போது திஸ் இஸ் A1, A2, A3, A4. இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டால் 800 வந்துருமா? A3 மைனஸ் A2 போட்டால்
864 வருது. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. A2 minus A1 is not equal to A3 minus A2. Therefore, the series is not in AP.